கல்யாணம் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு. தம்பி அதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னோம் கல்யாணம் பண்ணாதேன்னு. தம்பி நான் அப்பவே சொன்னேன் திருமண வாழ்க்கை நான் வந்து நரக வாழ்க்கைன்னு. நீ கேட்கல. கல்யாணம் பண்ணாதீங்க. நீ பண்ண மாட்ட. ஃபேமிலி உண்டு பண்றாங்க. ஃபேமிலி உண்டு. அது ஃபேமிலி இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு. இது கூட போட தெரியல என்ன. நீங்க ரெயின்போ தான். ரெயின்போ பாய்ஸ் தான் தெரியும். உண்மையில யாருமே ஃபர்ஸ்ட் இது ஒழுங்கா ஓட்ட தெரியாது. ரைட்ல எடுத்தா லெஃப்ட்ல போகும், லெஃப்ட்ல எடுத்தா ரைட்டு போகும். நம்ம அண்ணெல்லாம் எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு நாள் பயத்துல சுவிட்ச் போயிட்டாரு. பேக்ல பாருங்க. வீட்டுக்கு போனா ஒய்ஃப் கதவு திறப்பாங்களா மாட்டாங்களா? 5:30 வீட்டுக்கு போச்சுட்டு இருக்கான். டைம் ஆச்சு. வைஃப் கால் பண்றாங்க. பாருங்க. லாக் எப்போ போறேன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட். அங்க கரெக்டா வந்து 4 மணிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு 2 o'clock கிளம்புறோம்னு சொன்னோம். ஏன் இவ்வளவு லேட்டா வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. லேட்டான காரணம் கல்யாணம் இவனை மறந்தான்னு சொன்ன ஃபர்ஸ்ட். நீங்க எவனும் கேட்கல. நீங்க தான் சொன்ன அஜித் வந்தாதான் நான் போவேன்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு. தம்பி அதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னோம் கல்யாணம் பண்ணாதேன்னு. கேட்கல நீ. போன் பண்ண ஃபர்ஸ்ட் சொன்னா ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்கறேன்னு சொன்னா கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டான் வாரேன்னு சொன்னா. திரும்ப 1/2 மணிக்கூர் கழிச்சு கூப்பிட்டு சொன்னா இல்ல என் ஒய்ஃப் விடலன்னு. 1/2 மணிக்கூர் கழிச்சு திரும்ப கால் பண்ணி சொன்னா என் ஒய்ஃப் காலில் விழுந்துட்டேன் அவன் விட்டுட்டான் அப்படின்னு. லாஸ்ட் இப்ப கிளம்பும் போது கூப்பிடுறேன் விட மாட்டீங்களா? நம்ம வெளியில போவோம், நம்ம அங்க போவோம், வெளில போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ விட்டு போட்டான். இப்ப லாஸ்ட் 1/2 மணிக்கூர் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல போய் தூக்கிட்டு வந்திருக்கோம். என்ன பண்றது எல்லாம் கால கொடுமை தான். நான் அப்பவே சொன்னேன் திருமண வாழ்க்கை நான் வந்து நரக வாழ்க்கைன்னு. நீ கேட்கல. அந்த டைமே வந்து இதை நீ கேட்டிருந்தா நீ இந்த நேரம் வந்து நான் கூப்பிட்டா எப்ப கூப்பிட்டாலும் நம்ம வெளியில வந்துருக்கலாம். தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. நீ பண்ண மாட்ட. ரெஞ்சோட ஆள் இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பாவ. வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீ வா. இப்ப எங்க போறோம் இல்லை. இந்த சர்ப்ரைஸ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பாட்ல போய் தான் மாசன ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறோம். அது எங்கன்னா வந்து இப்ப நான் கேரளா சைடு இது வந்து கேரளா பைபாஸ்ல இருந்தெல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சம ஸ்பாட்டு. லெட்ஸ் கோ கைஸ். എല്ലാവർക്കും സ്വാഗതം. നമ്മൾ എവിടെ വന്നിരിക്കുന്നത് വെച്ചാൽ നമ്മൾ ബോട്ടിങ് വന്നിരിക്കുന്നത്. இப்போ நம்ம போட்டிங் ചെയ്യാൻ പോകുന്നത്. Come on guys, let's go to boarding. தமிழ்ல சொன்னாலே புரியாது. இதுல நீங்க இவ்வளவு மலையாளத்துல நீங்க பேசினா எப்படி புரிஞ்சுப்பாங்க? கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் கோலம் பக்கத்துல ரோவஸ் கயாக்கிங் கிளப்புக்கு தான் வந்திருக்கோம். இது என்னன்னா வந்து ஒரு போட்டிங், அதாவது கயாக்கிங். இதை இன்னைக்கு விளாக் பண்ணோம். இது எப்படி இருக்கு? இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக யாருமே தெரியாது. இது கோலம் பக்கத்துல தான் இருக்கு. எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க இன்னைக்கு உங்க எல்லாரும் சொல்லி தரோம். நீங்களும் வந்து வைப் ஆகுங்க. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு சண்டே. அதனால ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சண்டே மண்டே டியூஸ்டே செம்ம என்ஜாய் பண்ண போறோம். இந்த கல்யாணம் அவனை இந்த பையனையும் கூட்டிட்டு பையன் கன்னட பொம்பளை சோகையும் கூட்டிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். Come on guys, பை பண்ண போறோம். வாங்க போவோம். ஒருத்தன டிக்கெட்டுக்கு பைசா கொண்டு வரல. எப்படி என்கிட்ட தான் வாங்குவானுங்க. ஓசிலேனே எப்படா ஒரு vlog எடுப்பேன். ஃபேமிலி உண்டு பண்றாங்க. ஃபேமிலி உண்டு. அது ஃபேமிலி இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு. இது கூட போட தெரியல என்ன. எங்களுக்கு சேஃப்டி கார்டுக்கு ஒரு இது தந்திருக்காங்க. பேக் தந்திருக்காங்க. ஏர் பேக். அந்த கார்ல இடிச்சோன வர பேக். அந்த பேக்கா? அந்த பேக்ல இது சேஃப்டி பேக். என்ன சொல்லுங்க? இந்த இது எங்க வீட்டுல இருந்தாங்க. உங்க வீட்டு எப்படி தாங்க? அவருக்கு வீட்டு தாங்க. என்ன உடம்ப நான் இப்ப இதே சைஸ் போட்டிருக்கேன்ல. கரெக்டா இருக்கும்.
கைஸ் இப்போ என்னன்னா நம்ம வந்து நிறைய போட் இருக்கு, எல்லாரும் செப்பரேட்டா போட்டு கொடுக்குறோம். அதனால நாங்க என்ன இப்போ ஒரு கேப்டனை செலக்ட் பண்ண போறோம். சரியா, கேப்டன் வந்து நான் இல்ல, ஒரு நல்ல ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணலாம் நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா எந்த கேப்டன் செலக்ட் பண்ணலாம்? ஓட்டிங் வச்சிருக்கோம். இப்ப யாரெல்லாம் நிக்கிறா? ஓட்டிங் கிடையாது, நீங்க எல்லாம் ப்ளூ போட்டுருக்கீங்க, நான் ரெட் போட்டுருக்கேன். கேப்டன் நான் தான். நான் அதான் சொல்றேன், நீ தான் தனியா டிஃபரெண்டா இருக்க. நீ வராத, நீ போ, நீ கார்ல போய் வெயிட் பண்ணு. நீ வராத, நீ கிளம்பு, நீ கார்ல போய் வெயிட் பண்ணு. நாங்க நிக்க மாட்டாங்க, பொறுப்படுத்த மாட்டாங்க. சரி, நம்ம எதுக்கும் இவனுக்கே அந்த கேப்டன் பதவியை கொடுத்துருவோம். சரியா, இவன் தான் டிஃபரெண்ட் கண்ணாடியான. உங்களுக்கு எது கண்ணாடி? சரி, கண்ணாடி எல்லாம் வச்சுக்க. சுனாமியே ஸ்விம்மிங்ல வருவாங்க. நாங்க எல்லாம் இந்த டைலாக் நாங்க ஆல்ரெடி போன விளாக்லயே அடிச்சாச்சு. நீங்க புதுசா சொல்லுங்க. எல்லா விளாக நம்ம விளாக தான். தம்பி இங்க பாரு, கேப்டன் சும்மா கிடையாது, கரெக்டா எங்களை வந்து வழி நடத்தி போனோம். சரியா, எங்க யாருக்காவது உயிருக்கு ஆபத்துன்னா நீ தான் சாடி காப்பாத்தணும். நான் தான் வாடுவேன். அப்படிலாம் கேப்டன் பதவி தர முடியாது, ஏன்னா எங்களுக்கு நீச்சல் தெரியாது. அதனால நீங்க மதக்கலாம் செய்வோம். நாங்க இனி வந்து போட்ல ஏறுறோம். லெட்ஸ் கோ. எங்களை எந்த போட்டு கேப்டன்? நீங்க ரெயின்போ பாய்ஸ் தான், தெரியும். அவங்க தான் முன்னுரிமை. டேய், விழுந்தவன செத்திராத, ஒய்ஃபுக்கு பதில் சொல்ல முடியாது. பாத்து இவங்க எல்லாம் சேஃப்டி ஏத்தி விட்ட பிறகு தான் கேப்டன் ஏறணும். அப்படி ஃபர்ஸ்ட் அவன் ஒழுங்கா வீட்டுக்கு போனோம். அதுக்கு வழி பண்ணிக்க. Welcome to MJ Vloggers. கேப்டன் ஜாக் ஸ்பாரோ, நம்ம இப்ப போற வழி சரிதானா? கொல்ல கூட்டம் நம்மள நெருங்கிட்டு இருக்கு. உண்மையிலே செம ஸ்பாட்டு. கேப்டனுக்கு ஒரு கோஆர்டினேட் இல்ல, கேப்டனுக்கு ஒன்னும் தெரியல, எது கேப்டன் ஆக்கணும் தெரியல. கேப்டன் பொறுப்பை இப்ப தூக்குவோம். எங்க பாருங்க கைஸ், போற கரையில கொண்டு விட்டுருக்காங்க. கைஸ் எங்க கொல்ல பாக்குறாங்க. கைஸ் கைஸ் உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியது. செம்மையா என்ஜாய் பண்ணோம், வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நீங்கள் தரமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த குடும்பமான பையனை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம். உண்மையிலே செமையா இருந்துச்சு. ஏஜென்ட் சொல்லி விட்டுட்டு வரலான்னு பார்த்தோம், இருந்தாலும் கூட்டிட்டு வந்தோம். செம வேற லெவலில் வைப்பு. உண்மையில யாருமே ஃபர்ஸ்ட் இது ஒழுங்கா ஓட்ட தெரியாது. ரைட்ல எடுத்தா லெஃப்ட்ல போவோம், லெஃப்ட்ல எடுத்தா ரைட்டு போவோம்.
நம்ம அண்ணெல்லாம் எத்தனை ஆக்சிடென்ட் இந்த ஒன்னும் ஓட்டிக்கலாம், நீங்க எவ்வளவுமே ஓட்டிக்கோங்க. வந்து நிறைய பறவை நிறைய இருக்கு, இஷ்டத்துக்கு இருக்கு, நிறைய யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்ல, சூப்பரா இருக்கு. நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ், அதுவும் நிறைய ஏகப்பட்ட ஃபாரின். நீங்க இங்க வந்தீங்கன்னா சவுண்ட் விடாம கிட்ட போவோம். நாங்க இங்க சவுண்ட் விடாம எங்க அண்ணன் இருக்காங்க, ஹே ஊன்னு சொல்லிட்டா வருவாங்க. என்னன்னா கைதான் ரொம்ப வலிக்குது. முதல்ல நாங்க உள்ளாடி இறங்க முன்னாடி இதுல முதல்ல கிடக்குதுன்னு சொல்லிட்டோம். முதல்ல கிடக்குதுன்னு சொன்னதானே இவன் செமையா பயந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுல ஒரு தென்னை கோகோனட் ட்ரீ இருக்குல்ல, அதோட ஒரு இலை வந்து கிடந்துச்சு. அதோட ஒரு ஹெட்டை வந்து முதல்ல சொல்லி அந்த பேட் எடுத்து தலையில அடிக்கான். 6 மணி போற வந்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன் போறதெல்லாம் பாக்கலாம். இங்க நம்ம கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம தலைக்கு மேல செமையாட்டு ஒரு ஃபிளைட் போச்சு. அது என்ன, நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்து பக்கத்துல இருக்கிறான பக்கத்துலயே வந்து அந்த ஃபிளைட் போச்சு. ரொம்ப தாழ்ந்து போச்சு லேண்டிங் வேண்டி. அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க எல்லாம் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெஞ்சு தொடங்குறேன். ரெஞ்சு, நீ எது உனக்கு இதுல பிடிச்சது என்னது? பறவை நல்லா பிடிச்சு. அதே மாதிரி இங்க மாங்காய் மரம் சொல்லி மாங்காய் மரம் மாங்கே இல்ல, ஆனா மாங்காய் மரம் நிக்கல, மாங்கே இல்ல. அது மாங்காய் கிடையாது, அதை சாப்பிட்டா வந்து இறந்துருவாங்களாம். அதுதான் ஒரு விஷயம். அதை வந்து மாங்காய்ன்னு சொல்லி சாப்பிட போறானுங்க இந்த 2 பேரும். இந்த ரெண்டு பேரு போனது போட்டிங் மேல எல்லாம் ஈராவி குளிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு பயத்துல சுவிட்சா போயிட்டாரு பேக்ல பாருங்க. ஏன்னா அது பாக்க அந்த அழகா இருந்துச்சு. அது பறந்து போம்ப கிட்டவே டக்குன்னு ஒரு சவுண்ட் போடாம எல்லாம் சேர்ந்து பறக்கும். அது சூப்பர், வேற லெவல் இருந்துச்சு. செம. உனக்கு எது பிடிச்சிச்சு இதுல? எனக்கு இந்த ஓட்ட தெரியாம கொண்டு போய் முட்டின இல்ல அதுல எங்க வந்து எடுத்ததே இவங்க. நாங்க ஒழுங்கா ஒரே போட்டு எங்க போட்டோம், கேப்டன் போட்டு மட்டும் தான். கேப்டன் சொல்ல ஒண்ணும் கேட்கவே இல்லை. அவங்க பாட்டு ஒரு பக்கம் போறாங்க. இது கார் டிஸ்கோ டான்ஸ் மாதிரி மாறி மாறி தண்ணியில போய் இடிச்சிட்டு இருக்காங்க. விழுந்தா கீழே தான் தண்ணிக்கு உள்ள அடி. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு ஓட்டிட்டு ஒரு 6 மணிக்கு கஷ்டப்பட்டு போறீமா, அப்போ அமைதியா இருக்கு. அந்த சைலன்ஸ் தான் நம்ம நல்லா பிடிச்சது. அது ஓகே, செம்மையா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுவும் இந்த நைட் டைம் இது அது செம்ம வைப். ஃபீல் ஆகுதா, அமைதியா எதுவுமே இல்லை. நம்ம தண்ணியில அப்படி இருந்தா மட்டும் அப்படி ஸ்மூத்தா ஆடிடும், ரிலாக்ஸ். அது உண்மைதான். உனக்கு எது பிடிச்சிச்சு? எனக்கு நம்ம போட்டிங்ல முடிச்சுட்டு வரும்போது அந்த பறவைகள் சவுண்ட் போட்டு இருந்தல, காப்பி பண்றான். வீட்டுல இருந்து வைஃப் கால் பண்ணல. இதுல எதுவுமே இல்ல. என்ன விஷயம்னா வந்து நீ சொன்னதும் ஒரே விஷயம் தான், இவன் சொல்லியும் ஒரே விஷயம் தான். ஆனா டாபிக் மட்டும் மாத்தி சொல்றான். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா இவனுக்கு இப்ப குழப்பம் தெரியுமா? வீட்டுக்கு போனா ஒய்ஃப் கதவு திறப்பாங்களா மாட்டாங்களா? 5:30 வீட்டுக்கு போச்சுட்டு இருக்கான். டைம் ஆச்சு, வைஃப் கால் பண்றாங்க. போன் வந்துட்டு இருந்தா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நான் போன் ஆன் பண்ணா உடனே கால் வந்துச்சு. அவ்வளவுதான். உனக்கு என்ன பிடிச்சிருவோம் சொல்லு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. அலையில ஆடி இருந்து ரொம்ப பிடிச்சது. அப்படி இல்ல, இவன் என்ன தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு பேக்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு இருப்பேன் பேட போட்டு. இவன் என்ன தெரியுமா, அப்படியே நேரா படிச்சிருவான். இப்படி மனத்தை பாத்து அப்படின்னா நாங்க 4 பேர் வந்து போட்டிங் இப்படி இவரு வெள்ளத்தை நான் இவ்வளவு நினைய காரணமே வந்தான். அத பெடலை வச்சு எனக்கு ஃபுல்லாவே என்ன மேலதான் பட்டுச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்பாட் எங்கன்னா ரோவர்ஸ் கயாக்கிங் பார்க், கூகுள் மேப் எல்லாம் கிளப் ஓகே, கூகுள்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க போட்டிங்கனால இங்க வரலாம். மெயின் குழப்பவாதி யாருன்னா கேப்டன் தான் குழப்பவாதி. ஃபர்ஸ்ட் கேப்டனை பொறுத்த அளவுக்கு நாங்க எதுக்கு கேப்டன் ஆக்குறோம்னு சொல்லி யோசிச்சது இன்னைக்குதான். இவனை பாத்தீங்களா, கேப்டன் இறங்கும் போது அவங்க எல்லாரும் இறக்கி விட்டு கேப்டன் லாஸ்ட் தான். எங்களுக்கே இறங்க தெரியுமா ப்ரோ, எங்களுக்கே இறங்க தெரியுமே. கேப்டன் கீழே விழுந்து தூக்கு. இங்க வாங்கினா ஒருத்தர் அங்கோட்டு போறான். கேப்டன் கேமராமேன் அங்க கேமராமேன் 1 கிலோமீட்டர். உண்மையிலே இதுல வந்து பாதி கிளிப் இல்லாம தான் இருக்கு. அதுன்னு ஒரு விஷயம். போன உதயகிரி விளாக்லயே வந்து இவன் என்ன பண்ணா வந்து பாதி சீனை வந்து கட் பண்ண, பாதி கிளிப் இல்லவே இல்ல. ஆன் பண்ணாம எடுத்து வச்சுட்டு சூப்பரா வந்துச்சு, வேற லெவல் கிளிக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா வீட்டுல போயிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணும் போது அதுல பாதி சீனே இருக்காது.
வந்து இந்த இடத்துல வந்து 2 ஸ்பாட் இருக்கு. ஒன்று வந்து அந்த லேக் அந்த சைடாட்ட அப்படி போகலாம். அது மாதிரி இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அங்கே போகலான்னு பார்த்தோம். ஆனால் என்னன்னா வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் வந்து போக முடியாது. இல்லைன்னா அங்கே போயிருப்போம். அது செம்மையாக இருக்கு. 2 சைடுமே வந்து ட்ரீஸு, அதுக்கு உள்ளாடி போகிறது செம்ம வேற லெவலில் இருக்கும். இப்போ தண்ணி இல்லை, இங்கே வந்தீங்கன்னா இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 300 வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சீப்பு தான். இப்போ நம்மளுக்கு எத்தனை வந்து எவ்வளோ வந்து தம்பி கொடுத்துட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றோம். கேப்டன் தான் இது ஃபுல் சார்ஜ். கேப்டன் எது கேப்டன் பொறுப்பெடுக்கிறது இல்ல. கேப்டன் சொல்லும் போது உனக்கு இதெல்லாம் வந்து பாக்கணும். ஷேரிங்லாம் கிடையாது. ஆமா, ஓட்டே இல்லாம எங்களுக்கு கேப்டன் நீ தான் சொல்லிட்டு நாங்க எடுத்துருக்கோம். என்ன நம்பிக்கை? அந்த நம்பிக்கை தான். இனி எல்லாம் பே பண்ணிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன்.